ஒரு மேடைக்கு வந்தோன்னா ஒரு பாங்கு உண்டு. ஒரு கலகலாப்பாக இருக்கணும், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கணும்னு வரணும். எல்லாருமே நம்ம சொல்ல வந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம். ஓகே, எல்லோரும் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துக்குறீங்க. இந்த மேடை உற்சாகம் தரக்கூடிய மேடை. சோடத்தை மட்டும் கற்றுக்கிறதுக்காக வந்த மேடை இல்லை. நம்ம எல்லோரும் உற்சாகத்தோடு இருக்கணும், தெளிச்சியாக இருக்கணும். ஒரு சோசியக்காரன் நல்லா ஜம்முன்னு செலிம்பாக இருந்தால் தான் பார்க்க வர கிளைண்ட்டு பார்ப்பாங்க. எங்கே நம்ம இன்ன வரைக்கும் பேசணுமே, இந்த முதல்ல நான் உங்கள்கிட்ட பேசுனதுக்கேன், எங்கே எனக்காக ஒரு கரகோஷம் கொடுத்து நீ உற்சாகப்படுத்துங்க பார்ப்போம். அது கலக்கிட்டீங்க. இது தாங்க வேணும். உற்சாகப்படுத்துறது எதுவோ அதுதான் கலை. அது எந்த கலை? சோடக்கலை. வர்றவெல்லாம் பாருங்க இப்படி தான் வருவான். ஐயா நான் தேர்வனா, பாஸ் ஆயிடுவேன் அப்படிம்பாங்க. சரி, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. இந்த மதுரையின் சிறப்பை நான் பேசிக்கிறேன். ஐயா, அதாவது மதுரையோட சிறப்பு உங்களுக்கு தெரியும். மாட்டுத்தாவணி. இதுக்கு என்ன? முதல்ல இந்த இடத்த பற்றி நம்ம சொல்லிடுவோம். சார் இங்கே வந்துருக்குறாங்க. இப்போ 4:39 பிறகு கர்ணநாதன் மாறுறார். வணிசை கர்ணநாதத்துக்கு வர்றார். வணிசை. அப்போ மாட்டுத்தாவணின்னா என்ன? மாட்டோட தாவணி என்ன? மாட்டு சந்தைன்னு சொல்கிறோம். அதில் கணக்கு போட்டு பாருங்கள். கடைசியில் வணிசை கர்ணத்துக்கு என்ன? மாடு. மாட்டு தாவணி. சார் சரியாக இருக்குண்டா கை தட்டுங்க சார். மாட்டுத்தாவணிக்கு நல்லா இருக்கா சார் பாயிண்ட்டு? ஏன்னா இப்போ அடுத்த கர்ணநாதன் 4:39 போல் வந்துடுவார். சரி சார், இதுதான் சிறப்பா அப்படின்னா இன்னொரு சிறப்பு ஒன்று இருக்குது சார். இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம். இதுக்கு 4:39 பிறகு தசம திதி. சரி, என்ன சார் நவமி திதி முடிஞ்சிருச்சா? இப்போ நல்லா பாருங்கள், யமகண்டம் முடிஞ்சிருச்சு. அது யாருன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிடக்கூடாது. யமகண்டம் முடிஞ்சு வச்சு. அப்போது ஒருத்தர் நடத்தக்கூடியவருடைய உற்சாகங்களை இனிமேல் அவர் எதிர்பார்க்கலாம், தலைவர் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜாலியாக போயிடும். இனிமேல் யார் பேச வர்றீங்களோ அவங்களாம் பாருங்கள் சுறுசுறுப்பாக பேசி சரி இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரான்னு ஒரு உற்சாகத்தை தந்துடும். ஏன் நம்ம குரலை உயர்த்தி பேசணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 4:39 முடித்தோடனே தசமி தீதி வந்துருச்சு. இன்றைக்கி நட்சத்திரம் அஸ்தம். எல்லாருக்கும் தெரியும் அஸ்தம்னா உள்ளங்கைன்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்த நட்சத்திரத்தை பற்றி இப்போ ஒரு சின்ன சிறப்பு சொல்லிவிட்டு நான் பரிகாரத்துக்குள்ளே வந்துடுறேன். என்ன சார் எல்லோரும் அஸ்த நட்சத்திரம் பேசியிருப்பீங்களே அப்படிம்பாங்க. இல்லை, இது எதுக்கு சொல்ல வரேன்னா பஞ்சாங்கத்தில் எடுக்கப்பட்டதான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல வரேன். ஒருத்தர் அடிக்கடி வருவார், சொத்தை தொலைச்சிட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துடுவார். அவர் லைஃப்பில் முன்னேற மாட்டார். ஆனால் தனியாக புலம்பார். போச்சே, எல்லாம் போச்சே, எனக்கு ஒன்றுமெல்லாம் போச்சே, நான் இனிமேல் எப்படி பிழைக்க போகிறனோ அப்படின்னு சொல்லி தடுமாறி ஜோசியத்தை வருவார். அப்போ ஜோசியர் என்ன சொல்லுவார்? அவனுக்கு ஜாதகத்தை சொன்னாலும் நம்புவாரா? போங்கய்யா, இது வரைக்கும் நான் கும்பிடாத சாமி இல்லை அப்படிம்பார். என்ன சாமியா? அவன் சொல்லுவான், முதல்ல உள்ளூரில் இருக்க பிள்ளையாரை கும்பிட்டேன் சரியில்லைட்டாங்க, மாரியாத்தாவை கும்பிட்டேன் சரியில்லைட்டாங்க, காளியாத்தாவை கும்பிட்டேன் சரியில்லைட்டாங்க, அப்போ முனிசாமியை கும்பிட்டேன் சரியில்லை, எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியில் எங்கடா வர? இப்போ நான் பாதயாத்திரை போய் இங்கே கொஞ்சம் பாதயாத்திரை பண்ணுங்க. இது யார்? முருகனா? இவனை எத்தனை நாளைக்கு வச்சுருப்ப தெரியல. ஆக அவர் எதுவும் எந்த சாமியும் கொடுக்கலன்னா சரியில்லைன்னு சொன்னோம்னா எங்கே சரியாக இருக்கும்? அப்போது இவன் வர்றான், எனக்கு எல்லாம் போச்சு, எனக்கு எதுவுமே கிடைக்கல, நான் இழந்துட்டேன், எனக்கு 10 பைசா கிடைக்கல அப்படின்னாங்க. இப்போ ஜாதகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இது ஒரு கொஞ்சம் உற்சாகமான ஒரு வார்த்தை சொல்லுவோம். அன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் பார்க்குற என்ன இருக்கிறாங்க, நீங்கள் ஜோட மாநாடுக்கு வந்தீங்கன்னா ஜோசியர் உள்ள பாயிண்டாக கொடுக்குறீங்க. நாங்கள் தானே வியூவர்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் தானே பார்க்குறோம், உங்களுக்கு நிறையா இது கொடுக்குறோம், நாங்கள் தானே உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறோம், எங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிப்ஸை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உண்மைங்களா இல்லைங்களா? காப்பாற்றுறவங்க தானே. அப்போ அவங்களுக்கு என்ன பாயிண்ட் கொடுக்கணும்? ஸோ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் என்ன சிறப்பு இருக்கிறது? ஒருத்தர் சொல்லுவான், எனக்கு எல்லாம் போச்சு, நாடு நகரம் சொத்து சுகம் எல்லாம் போச்சுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கவன் தன்னை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் ஒன்று சப்தமி திதி. என்ன சார் சப்தமி திதி அப்படின்னு கேட்பீங்க. நல்லா கேட்டுக்கோங்க சார். ஆதித்ய ஹஸ்தம். அப்போ என்ன சார்? ஆதித்ய சூரியன் சந்திரன். இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திரன் நீசந்தான் இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நாளில் எந்த அஸ்த நட்சத்திரம் வருகிறதோ, நல்லா பாயிண்டை கேட்டுக்கோங்க சார், இது கிடைக்காத ஒரு புராணத்தோட சப்ஜெக்ட். இந்த அஸ்த நட்சத்திரம் அதாவது சோமவாரம் நாளைக்கு தான் அந்த அஸ்த நட்சத்திரம் காலைல 8:41 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கேன், சரியாக தெரியல புள்ளிவரமாக. சூரியன் அதாவது சூரியக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க, சூரிய வாரத்தில் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வந்தாலோ, சப்தம திதி வரக்கூடிய நாட்களில் வந்தாலோ, அந்த நாட்களில் அவன் வழிபட்டால் இழந்த செல்வத்தை மீட்டுவான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த அஸ்த நட்சத்திரம். என்ன சார் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. இப்போ பாருங்கள்,
அந்த நட்சத்திரம் வருது நாளைக்கு காலையில் 8:41 இருக்குது. காலையில் சூரிய உதயத்தில் நீங்கள் சூரியனை வணங்கிட்டீங்கன்னால், இல்லை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சப்தமி திதிகளில், ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 to 7 சூரிய ஓரை வரும். அந்த சப்தமி திதி நாட்களில் உங்கள் கோரிக்கையை உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சாலோ வீட்டில் நினச்சாலோ உங்களுக்கு பலன் கண்டிப்பாக இழந்த செல்வத்தை மீட்டி தரக்கூடிய பலன் சப்தமி திதி மீட்டி தரும். மற்ற திதிக்கு சிறப்பு இருந்தாலும் இந்த நட்சத்திர நாட்களுக்கு உண்டு. சரி சார், அடுத்து என்ன சொல்வீங்க? அஸ்தம், அதாவது சூரியனுடைய நாட்களில் அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் அதை நீங்கள் வழிபாடு பட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வச்சுட்டு வந்தேனால் அது உங்களுக்கு வரும். இதுக்கு தான் அலப்பிய யோகம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு முயற்சி இருக்கிறத நம்ம விட்டுட்டு இன்றைக்கி என்னென்னமோ செஞ்சிட்ருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற இடத்துக்குள்ளே என்னென்னமோ இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமின்னு ஒரு பெரிய கவி பாடலையா? அது மாதிரி இப்போ பாருங்கள், அடுத்ததாக வருவோம். இப்போ வரும்போது என்னுடைய நண்பர்களோட தான் இங்கே வந்தேன். அவர் வரும்போது என்னுடைய நண்பர் இங்கே தான் இருக்காங்க, குருத்தட்டு பக்கத்தில். அவர்கிட்ட நண்பராக இருந்தார். ஒரு மணி கூட போகணும் நீங்கள். அப்போ அவர் என் நண்பர் வந்து பார்த்தாரு. நாங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தோம். ஒரு 3 நண்பர் வந்தோம். வரும்போதே எனக்கு இந்த ஆமணக்கு செடி இந்த பக்கத்தில் ஓரமாக இருக்குது, அந்த இதை காட்ட முடியுமான்னாங்க. சரி காட்டுங்க. நாங்கள் காலையில் பறிக்கும்போது இந்த ஆமணக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ வெயிலில் போய் பார்த்தோன்னே சுருங்கி அதாக போயிடுச்சு. இந்த ஆமணக்கு இலையை ஏன் சார் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்? பரிகாரத்துக்கு சொல்ல வரதா சார்? ஆமணக்கு இலையை ஏன் காட்டுறேன்? அதாவது ஆமணக்கோட இலைகளின் விளிம்புகளை எண்ணி பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 வரும். நீங்கள் விளக்கு போடுறதுக்கு எந்தெந்த எண்ணெயை தேடிக்கிட்டு இருக்கீங்க? நல்லெண்ணெயை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நெய்யை ஊற்றுறீங்க, தேங்காய் எண்ணெய் ஊற்றுறீங்க, இன்னும் ஏதோ ஒன்று ஊற்றிடுவீங்க. ஆனால் ஆமணக்கு எண்ணெய்ங்கிறது விளக்கெண்ணெய்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்லை சார், இருக்கா இல்லைங்களா? ஏன் அதை நம்ம பரிந்துரைக்கல? ஏன் அதை மறந்துட்டோம்? யார் வேணாலும் கோயிலுக்கு விளக்கு போடுதுங்கிறோம், யார் எங்கன்னா விளக்கு போடுன்னு சொல்கிறோம். நீ அந்த தீபம் போடு இந்த தீபம் போடணும். ஏன் ஆமணக்கை விளக்கு எண்ணெய்னு பேர் வச்சுருக்காங்க, அதை ஏன் நம்ம போடலை? அது ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆமணக்கு எண்ணெய் என்ன செய்ய? ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசால் நினச்சிக்கிட்டானால் அவன் அந்த காதலை நிறைவேறணும்னு சொன்னா அவன் ஒரு இது வச்சுருப்பான். அந்த காலத்தில் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு ஒன்று வச்சுருப்பான். ஆமனுக்கு தோட்டத்தில் பூ மணக்க போகிற பிள்ளை, ஒத்தையில் போகிற எடி உங்கூட நான் வரவா, உங்கூட நான் வரவா. ஒன்று அந்த அம்மா அதுக்கடுத்த பாட்டு பிடிப்பாங்க. ஒத்தையில் போனாலும் நினப்பு தான் மச்சான், வெத்தலைக்கு சுண்ணாம்பா வேண்டிக்கிட்ட ஆசைமச்சான், வேண்டிக்கிட்ட ஆசைமச்சான் அப்படிம்பா. என்ன ஆமணக்குங்கிற ஒரு எண்ணெய் வந்து பவித்திரமான எண்ணெய். அது மாதிரி அந்த இலைகள் காதல் கைகூட வேணும் என்றால் அந்த காதலன் காதனையோ அந்த ஆமணக்கு தோட்டத்திலேயோ ஆமணக்கு தோட்டத்தில் இருக்க காற்றுகள் படும் பொழுது அந்த சுவாசத்தன்மையை மாற்றிவிடும். உண்மையான காதலாகவும் புனிதமான காதலாகவும் அந்த தம்பதிகளை இணைத்துவிடும். சரி சார், இதெல்லாம் சொன்னீங்க, ஆமணக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆமணக்கு என்னைக்கு என்ன சார் சிறப்புவீங்க? ஐயா, நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் கேஸ்டர் ரயில் ஒருத்தர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் விளக்கு எண்ணெய்ன்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. யார் ஒருத்தர் விளக்கெண்ணெயில் விளக்கு புறையிலோ அவங்களுக்கு தான் பரிகார தோஷங்கள் பழிக்கும். நல்லெண்ணெய் வந்து பொது தீபம், தேங்காய் எண்ணெய் ஒரு தீபம். ஆனால் நல்லெண்ணெய்ங்கிறது என்ன? அப்போது சரி கலக்கிட்டார் அவர், இன்னும் விடலை வளர் மைக்கு அங்கே கொடுத்துருக்கணும். அப்போ அந்த விளக்கு போடுறதுக்கு பரிகாரத்துக்கு உண்டான எண்ணெய் தான் விளக்கெண்ணெய். தீபத்துக்கு போட்டாலும் அது தெய்வத்தை நோக்கி ட்ராவல் ஆகிறது. ஐயா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கற்பகிரகம் இருக்கும், கற்பகிரகத்துக்கு ஜன்னல் கிடையாது. இங்கே கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுன்னா சூப்பரான பாயிண்ட். இப்போ கற்பகிரகத்துக்கு கதவுலே கிடையாது. ராத்திரி கதவை பூட்டிடுவாங்க, விளக்கு போட்டுருவாங்க. சாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கதவை போட்டோம்னா அந்த லைட் அங்கே பாருங்கள், நமக்கு விளக்கு போட்டால் எரியாது, அந்த விளக்கு போட்டால் சுத்தமாக எரியாது. ஆனால் சக்திவேல் தம்பிக்கு இந்த ஆடையை பொன்னாடையாக சூட்டுகிறேன். அதாவது சிறப்பிலே சிறப்பு, பொன்னாடை பொறுத்துதல்னு சொல்லுவாங்க. இது இந்த பொன்னாடைக்கு கான்செப்ட் நீங்கள் கேட்டேன்னா இதுக்கு ஒரு கதையை சொல்லலாம். இருந்தாலும் புராணத்துக்குள்ள சிறப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த எளிய பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அப்போது விளக்கு போடுற எண்ணெய்க்கு இதுக்கும் என்ன சம்மந்தம்பாங்க? அப்போ கோயிலில் இருக்க நடையை சாத்திடுவாங்க. சரவிளக்குன்னு ஒன்று போடுவாங்க. 2 பக்கம் நல்லா பார்த்துங்க சார். தூங்காமணி விளக்கு, தூது வளையலை அரைச்சி அப்படின்னு சொல்லி போட்டு தூங்காமணி விளக்க தூண்டி விட்ட போகிறேன்னு என் மனசு அப்படின்னு ஒரு பாட்டு பிடிப்பாங்க. ஏன் அந்த சரவிளக்கு போடுறாங்கன்னா அதில் அந்த காலத்தில் நெய்க்கு போது விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த காலத்தில் தோட்டத்தில் எல்லாருமே ஆமணக்கு விதைகளை தூவி வச்சுருந்து
அதில் விளக்கு எழுத அடுத்து எல்லார் வீட்லையும் விளக்குன்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த விளக்கு எண்ணெய் வந்து அந்த விளக்குல போட்டாச்சுன்னா கதவை சாத்திடுவாங்க, காற்று போகாது, திக்கி திணறி போயிடுவோம், அந்தளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க திருட வரக்கூடாதுன்னு. ஆனால் இந்த விளக்கு மட்டும் சுடர் ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த கல் வந்து கருங்கல், ராகு பாவகம். ராகு யார்? காற்றுக்கு உண்டானவன் தானே. படிக்கல் வந்து சனியை போட்டுக்கோங்க, நல்ல உயர்ந்த ஜாதி கல்லை தூக்கி போட்டு ராகுவை போட்டுக்கோங்க. அப்போது அந்த காற்றுக்குள்ளே கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன்லாம் வரும்ல. அப்போ அந்த தூங்காமணி விளக்கு வந்து காற்று கல்லுக்குள்ளே ஈரம்னு சொன்ன மாதிரி கல்லுக்குள்ளேருந்து ஒரு காற்று ட்ராவல் ஆகும், அந்த விளக்கை அணைய விடாமல் வச்சுருக்கோம். அந்த விளக்குக்கு உயிரோட்டு தரக்கூடிய இந்த ஆமணக்கு எண்ணெய். அப்போ இந்த ஆமணக்கு எண்ணெய் வரும்போது தெய்வத்துக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே இருக்கும். நீ யார் ஏற்றி வச்சீங்களோ, அந்த காலத்துலலாம் எல்லோரும் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு தர்ம காரியங்கள் பண்ணுவாங்க. சில வீட்டில் எள்ளு இருக்கும், எள்ளெண்ணெய் கொடுப்பாங்க, முடியாது. ஆமணக்கு எண்ணெய்க்கு ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எள்ளு எண்ணெய் கூட எள்ளு அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஆமணக்கு அப்படி ஆட்டு உரல் ஆட்டுவாங்க. ஆட்டி முடிச்சோன்னா அந்த எண்ணெய் பிழிஞ்சு அதை வடிகட்டி அதை கொதிக்க வச்சு அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு, ரோட்டில் இருக்க கோயிலுக்கு, ஊருக்குள்ளே இருக்க கோயிலுக்கு ஆமணக்கு நெய் தான் கொடுத்தாங்க. அதோட சிறப்பு. நான் ஏன் ஆமணக்கு நெய் சொல்ல வரேன், யார் யார் போட்டால் தொழில் நல்லாயிருக்கும், எவர் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நான் பரிகாரத்துக்குள்ளே நுழைகிறேன். இது கிராமத்து பரிகாரங்கள். எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஐயா லக்கண பாவகம், லக்கணத்தில் இப்போ தலை வந்து சூடு, எங்கே பார்த்தாலும் சூடாக இருக்குது, எதை வச்சாலும் நெத்தியில் கை வச்சு பார்த்தா சுடும். அப்போ லக்கண பாவத்தில் சூரியன் இருந்து செவ்வாய் இருந்து அதிகமாக இருந்தால் ஹீட்டு, கண்ணெல்லாம் கூசும், கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்க நல்லெண்ணெய் வச்சு குளித்தா சரியாக போகும்பாங்க. ஆனால் அதை விட பெஸ்ட்டு விளக்கெண்ணெய், குளிர்ச்சி தரும். உண்மைங்களா இல்லைங்களா சார்? அந்த விளக்கெண்ணெய் தலையில் போட்டாச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு பிசு பிசுன்னு இருக்கும், உள்ளே இருக்க எல்லாத்தையும் வெளியே கசடெல்லாம் எடுத்துரும். அந்த ஹீட்டை போகக்கூடிய சக்தி உண்டு, கண்ணுக்கு குளிர்ச்சி வரும், கண்ணாடி போடக்கூடிய தன்மையெல்லாம் இழத்துட்டுருவோம். முன்னாடியெல்லாம் குளிக்கும்போது கண்ணில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த கண்ணுக்கு கட்டணும், கண்ணு பளபளன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ எதுவுமே இல்லை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே விட்டுட்டோம், நம்ம ஷாம்பு தேய்ச்சி குளிச்சுட்ருக்கோம், அதுக்கடுத்து ஹேர் டை அடிச்சுட்டு இருக்கோம். எங்கே சார் போகும்? அப்போ விளக்கெண்ணெய் எப்போ சார் போடணும்? அது ஒன்று வரும்ல பாயிண்ட்டு. ஐயா திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒருத்தர் சிக்கிக்கிட்டு இருக்காரு, யாருங்க அது? அபிஷேக் சிக்கியிருக்காரா? அந்த அபிஷேக் நட்சத்திரம் விளக்கெண்ணெய் எடுத்து எப்போ போடணும்? அபிஷேக் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு உள்ளங்கையில் எடுத்து நீங்கள் தடவி நீங்கள் போட்டீங்கன்னால் அந்த ஹீட்டு குறையும், கண் பார்வைக்கு உண்டானது. உடலில் லக்கண பாவகம் கெட்டு போயிருந்தால், இல்லை அன்றைக்கி லக்கணத்து மேலே நம்ம ஒரு கிரகம் நம்மளோட நீசகிரகம் ட்ராவல் ஆச்சுனால் என்ன கோச்சாரத்தில் வரும் இல்லையா, அந்த காலத்தில் போட்டேன்னா அந்த பாதிப்பை நீக்கும். ஐயா கொஞ்சம் இப்போ தானே சொன்னேன் தலைவரே, நான் அதுக்கு தானே கத்தி பேசுகிறேன், மைக்கை கீழே வச்சு நம்ம கத்தி பேசலாம், அதுக்கு தான். ஏன்னா கான்செப்ட் உங்களுக்காக கொண்டு வந்துருங்க. அப்போது அந்த விளக்கெண்ணெயை நம்ம போட்டோம். சரி, விளக்கெண்ணெய்க்கு அடுத்து என்ன சார், இதெல்லாம் போட்டோம் தலைக்கு போட்டால் சரியாருமா சார் அப்படிம்பாங்க. விளக்கெண்ணெய் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. ஐயா ஒருத்தருக்கு தொழில் நடக்கலை, ஒரு ஓட்டர் கடை வச்சுக்கிறாரு, சைவம் ப்ளஸ் அசைவம். அவர் எந்த ராசியாக கூட வச்சுக்கிட்டோம், ஏன்னா இந்துக்குள்ளே வரவங்க ஜாதகத்துக்குள்ள நட்சத்திர ராசிலாம் உண்டு. மற்ற மரபினர்கள் வருவாங்க, ஜாதகம் நம்ம சொல்லணும். அவன் ஜாதகம் கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் ஸ்டாரு கிரகம்லாம் எனக்கு சொல்லாதீங்க, எங்களுக்கு புரியாது. ஏன்னா எங்களுடைய பாரம்பரியத்தில் கிடையாது, எங்களுடைய குலத்தில் கிடையாது, எங்களுடைய மதத்தில் கிடையாது. மேட்டுக்கு வந்து சொல்லுங்க அம்மா, ஜாதகம் சொல்லணும். எப்படி சார்? நான் அசைவம் வச்சுருக்கேன், சைவம் வச்சுருக்கேன்ம்மா. ஐயா அவர் கடையை சுற்றி பாருங்கள், பார்த்துட்டு நம்ம சொல்லணும். போட்டாவாக இருக்கும், சாமி படம் போட்டாவாக மாட்டி வைக்கணும். சைவ ஹோட்டலுக்கு சாமி படங்கள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போங்க, அங்கெல்லாம் பாருங்கள் சோறு விளம்பரம் நிறையா இருக்கும், சோறில் படமாக போட்டிருப்பாங்க, அந்த படங்கள் அதிகமாக வச்சுக்கணும். அப்போது அசைவ ஹோட்டல் வச்சுருப்பான், வித் அட்டாச்சு வெஜ் அண்ட் நான்வெஜ்னு போட்டிருப்பான். அப்போ என்ன செய்வாங்க, டேபிள் மேலே எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு புலி பொம்மை இருக்கணும், புலியோட சிம்பிள் பொம்மை இருக்கணும் அங்கே. ஏன் அந்த பொம்மை வச்சாங்க? ராகுவோட பாவகம் அதில் வரும். காளிக்கு துர்க்கைக்கு விளக்கு போடுறீங்க இல்லையா, அதான பாவகம். வணக்கம் சார், உக்காருங்க. அப்போது அந்த புலி பொம்மையை வைக்கணும். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் கிடைக்காத உங்களுக்கு நாங்கள் தேடி பிடிச்சி ஆய்வு பண்ணி ஒன்றுக்கு 10 பெரிய அந்த காலத்து கிராமத்தாள்கிட்ட கேட்டு வந்தது. அந்த புளிப்பொம்மையை டேபிள் மேலே வச்சாலோ, இல்லை அந்த சுவத்தில் டைல்ஸ் ஒட்டக்கூடிய இடத்துல பெரிய புளிப்பொம்மை கிழக்க பார்த்து நடந்து வந்த மாணிக்கு, காலை மெல்ல தூக்கி நடந்த மாணிக்கு, வேகமாக நடந்து வந்து போடக்கூடாது, இல்லை நின்று மாணிக்கு போட்டுக்கணும். சாந்த சுரூபமான படத்தை போட்டீங்கன்னால் நீங்கள் பண்ணக்கூடிய வெஜ் நான்வெஜ் ஹோட்டல் கிளிக் ஆகிடும். சைவ ஹோட்டலாக இருந்தாலும் அசைவ ஹோட்டல் வந்துடும். சரி சார், இப்போ சைவ ஹோட்டல் தான் சார் வச்சுருக்கேன் அப்படின்னா, சாமி போட்டால் நிறையா வச்சுருப்பீங்க, ஆனால் அதுக்கு தினம் ஒரு பிரசாதம் படைக்கணும். சாமி போட்டால் நிறையா வைக்கக்கூடாது, வச்சுட்டீங்க, ஆனால் நிறையா போட்டால் வச்சா வியாபாரம் விருத்தியாகும். வீட்டை விட தொழில் பண்ணுற இடத்துல சாமி படங்கள் நிறையா வச்சால் அது அமோகமாக மாறும். சரி சார், இந்த தொழில் நடக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும்?
வெட்டி வேற மாலை எடுத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அந்த போட்டாக்கள்லாம் நீங்கள் போட்டீங்கனால் அந்த கான்செப்ட் அப்படியே மாறும். வெட்டி வேருக்கு ஒரு தன்மை உண்டு சார், ஈர்ப்பு சக்தி உண்டு. செவ்வாய்க்கு ஒரு குணம் உண்டு சார், ஒருத்தர் மனசில் இருக்கிறத அப்படியே மெல்ல 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 வச்சு கோபங்களையும் தாபங்களையும் நீக்கி சாந்தத்தை கொடுத்து ஒரு வசி இருக்கிற தன்மை செவ்வாய்க்கும் உண்டு. அந்த வெட்டி வேர் மாலையை நீங்கள் இந்த சாமி போட்டாக்கு முக்கியமான போட்டாக்கு நீங்கள் போட்டீங்கனால் அந்த கடையில் உள்ள தோஷங்கள், கல்லாப்பட்டிக்கு வரக்கூடிய காசு இதெல்லாம் தாக்கங்கள் குறையும். சரி, அப்புறம் நான் என் தொழில் என்ன சார் பண்ணணும்? ஓகே, மெல்ல குறைச்சிக்கிட்டப்பா. அப்போது அந்த ஹோட்டலில் வச்சுருக்க முதலாளி வந்து சைவம் அசைவத்துக்கு, அப்போ சைவம் உள்ளவங்க என்ன செய்யணும்? காலையில் எந்த மெனுவை தயாரிக்காரோ அந்த மெனுவை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணணும். சார், ஒரு படம் நீங்கள் ஊதுவத்தி போட்டிக்கலாம், கற்பூரம் போட்டிக்கலாம், பூ போட்டுக்கலாம் சார். அதிக படங்கள் வச்சா பிரசாதம் படைக்கணும் சார், இது விதி. ஏன்னா தொழில் பண்ணுற இடத்துல சுணக்கம் வரக்கூடாது. போட்டால் இருக்க சாமிக்கு உயிர் உண்டுங்கிறது கட்டுனா உண்டு, ஏன்னா விற்கிறதுக்கே பயங்கரமான பவர் உண்டு. இது அதிக போட்டால் கடையில் வச்சுட்டேன்னா நல்லாயிருக்கும், ரீச் ஆகும். இப்படி இருக்கும்போது சரி சார், எனக்கு தொழில் தடைகளான மேலும் மேலும் பிரச்சனைக்குரிய நபர்கள் வர்றாங்க, எப்போ வந்தாலும் கடையில் 2-3 பேர் சண்டை வர்றாங்க சார், எனக்கு தொழிலில் நடத்துறதுக்கே வெறுப்பாக இருக்குது சார்மா. மயில் ரெக்கை தலைக்கு பின்னால் மேலே இருக்கணும், தலைக்கு கீழே வந்துடக்கூடாது. ஹைட்டு ஒரு 2 அடிக்கு மேலே 3 அடிக்கு மேலே உள்ள மயில் ரெக்கை வாங்கி கூட வச்சுக்கோங்க. 7 எண்ணத்துக்கு குறையாமல் இருக்கணும். அந்த மயில் ரெக்கை கல்லாப்பட்டி பக்கத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப விரிச்சலாம் வைக்க வேண்டாம், சும்மா ஒரு ஓரமாக. அந்த மயில் ரெக்கை அபிஷேக் நட்சத்திரத்துக்குரிய நேரத்தில் தான் வைக்கணும், மற்ற நேரத்தில் வைக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை தானேன்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை வச்சிடக்கூடாது. அந்த நட்சத்திரம் வருதா, திருவோண நட்சத்திரம் வருதா, உத்திராட நட்சத்திரம் வருதா, உத்திராட நட்சத்திரம் எண்டில் கொண்டு போய் வைங்க. அந்த எண்டில் வச்சீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கு வசீகர சக்தி உண்டு. அந்த அபிஷேக் நட்சத்திரம் அவங்க ஓடி ஓடி வந்து காப்பாற்றும். நீங்கள் தவறே இழைப்பினும் தவறிலிருந்து உங்களை நீக்கி காப்பாற்றுறது அபிஷேக் நட்சத்திரம். அதுதான் கிருஷ்ணர். அந்த அபிஷேக் நட்சத்திரத்தோட தன்மையை, அதோட பவரை மயில் ரெக்கையில் ஒளிச்சு வச்சு தன் தலை மேலே வச்சுக்கிட்டார். அப்போ ஏன் வச்சுக்கிட்டாரு? அந்த மயில் ரெக்கை இருக்கிற இடத்துல எதிரியை வெல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்திகள் உருவாகும். அப்போ கல்லாப்பட்டிக்கு பின்னால் வச்சுட்டீங்கனால் கஸ்டமர் எல்லாமே உனக்கு நாளாக தன்மை உள்ளம் கொண்டவங்களாங்க, மென்மையான உள்ளம் கொண்டவங்களாங்க மாறிடுவாங்க. சரி சார், ஓட்டர் கடைக்கு தான் மேட்ரா, வேறு இல்லையா? ஐயா இங்கே வாங்க, காலையில் கடை திறக்கிறீங்க, கடை வந்து தூத்து தொளிச்சு முடித்தோடனே ஒரு பன்னீர் பாட்டில், கல்யாணத்து வீட்டுக்கப்போ பன்னீர் பாட்டில் பன்னீர் தெளிப்பாங்க, வெல்கம் பண்ணுறது தெளிக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி பன்னீர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தலைவாசலில் தண்ணி தெளிச்சுப்பீங்களே, வெளியே இருந்து தெளிச்சுக்கிட்டே உள்ளே வரணும். உள்ளே வந்து கல்லாப்பட்டி எல்லாத்தையும் தெளிச்சுட்டு அந்த பன்னீர் பாட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கணும். தெளிச்சுட்டு வெளியே போகக்கூடாது, அப்போ வெளியே ஏறிடுன்னு அர்த்தம். ஆனால் வெளியே இருந்து வெல்கம் பண்ணி பன்னீர் பாட்டை தெளிச்சுட்டு எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு கல்லாப்பட்டியில் கொண்டு வந்து தெளிச்சுட்டு உட்காரணும். கல்லாப்பட்டியில் உடனே உட்காரக்கூடாது. சார் அண்ணா கொஞ்சண்ணா, நான் ரொம்ப படபடன்னு பேசுகிறேன், மெல்ல உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது அந்த பன்னீர் பாட்டில் தெளிச்சிட்டீங்கன்னால் அந்த பன்னீரை தெளிக்கும் போது பன்னீர் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு சிறப்பானது மட்டும் இல்லை, உங்களுக்கு எப்படிப்பட்ட சீதேவியும் அழைச்சிட்டு வரக்கூடிய சக்தி அந்த பன்னீருக்கு உண்டு. பன்னீர் சாதாரண நினச்சிக்கிடாதீங்க. சரி சார், எனக்கு வியாபாரம் பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, தொழில் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இல்லை, மந்தமாக இருக்குது, அடிச்சு போட்ட மாலைக்கு இருக்குது அப்படின்னால் அந்த பன்னீர் பாட்டில் 15 ரூபா தான் இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குளிக்கிற தண்ணி வீட்டுக்குள்ளே எந்த தண்ணியில் குளிக்கிறீங்களோ பன்னீரில் 2 மூடி இல்லை 3 மூடி உள்ளே ஊற்றிட்டு ஒரு களை கலக்கிட்டு குளிச்சுருங்க. சோப்பே தேவையில்லை, பன்னீர் வாட மணக்கும். இந்த உடம்புல எப்போ சார் பன்னீர் பண்ணணும்? செவ்வாய்க்கிழமை போடுங்க, உழைப்புக்கு உகந்த நாளும் செவ்வாய்க்கிழமையோட நாள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் போட்டேனால் வியர்வை சுரபிகள், உங்கள் உடம்புலேருந்து வியர்வை சுரபிகள் கிருமிகளாக மாறக்கூடிய நேரங்கள். ஏன்னா ரத்தத்திலேருந்து வரக்கூடிய கசிவுகள் தான் கிருமிகளை உருவாக்கும், அது வியர்வைகள். அப்போ இந்த பன்னீர் போடும்போது அந்த சுமல்லாம் மாற்றிடும், உங்களுக்கு மேன்மையான இன்னொரு இடத்த துட்டி காட்டும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைக்காரர், இந்த கடைக்காரருக்கு ஒன்று முடிச்சா தான் அடுத்தடுத்த கடைகளுக்கு பிளாட்பார் கடைக்கெலாம் போயிடுவேன். 2 நிமிஷத்தில் எல்லா கடையும் சொல்லிடுவேன் நான். சரி சார், வேறு என்ன சார் செய்யணும்? ஐயா, ஒரு குழந்தை சாப்பிட வந்தால் உங்கள் ஹோட்டலுக்கு உட்காந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் கொண்டு போய் தண்ணியை கொடுங்க, அதை ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். அதை சிரிக்க வச்சு கன்னத்தை லேசாக கிள்ளிட்டு, யார் குழந்தையா இருந்தாலும் சரி, பாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு குழந்தைய ஓசிரிக்கீங்க. ஏனால் அது புதன் பாவகம். புதனின் பேச்சு திறமைக்கும் வணிகத்துக்கும் புதன் தொடர்பு இல்லைன்னா செட் ஆகுது சார். வெறும் சுக்கரனை வச்சு நம்ம வியாபாரம் பண்ண முடியாது, கொஞ்சம் புதன் மிக்ஸ் ஆகணும். அப்போ என்ன சொன்ன, எந்த குழந்தையாவது வந்தால் ஒன்று டேபிள் மேலே வச்சுக்கோங்க, கல்லாப்பட்டியில் பணம் கொடுத்துட்டு முடிச்சோன்னே 1 ரூபா சாக்லேட் 2 வச்சுக்கோங்க, தூக்கி கையில் விடுங்க. அதை வாங்கிட்டு போனால் கீன்னு சிரிச்சிட்டு போகும். சிரிச்சிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அன்னையிலேருந்து ஹோட்டல் அமோகம். சின்ன குழந்தை வராத ஹோட்டல் வியாபாரம் ஆகாது சார். ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு ரூம் போட்டிருக்கோம்? ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் எதுக்கு போட்டிருக்கோம்? அந்த ரூமில் ஏன் உட்கார வைக்கும்? நீ குடும்பத்தில் வா, அதுக்காக வேறு எங்கிட்ட தள்ளிட்டு வந்தாலும் நம்ம அதை சொல்லலை, இது கான்செப்ட் இது. இப்போது அந்த இடத்துல நம்ம வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டோம், ரைட்டு. அடுத்து பிளாட்பாறை வியாபாரிக்கு போவோம். இப்போ இதை ஹோட்டலுக்கு ஒரு தடவை சொல்லினா போதும்.
சரி சார், பிளாட்பார வியாபாரி என்ன வியாபாரம் பண்ணாலும் சரி, எப்படிப்பட்ட வியாபாரம் பண்ணாலும் சரி, அவர் அந்த தொழில் பண்ணி விண்மனம்னு நினச்சேன்னால் என்ன தெராசு வச்சுக்காரா, தெராசுக்கு அவர் காலையில் தீவாரணை காட்டணும். அந்த தெராசை துலாபாரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய பாவம், சுக்கிரனுக்கு தீவாரணை காட்டினா தான் அது செட் ஆகும். உண்மையிலா இல்லைங்களா? சுக்கிரனுக்கு தீவாரணை பிடிக்குமா பிடிக்காதா? சின்ன தீனு எதுக்கு சொன்னால் தனுசு வீட்டுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு டைமண்ட் சேஷில் இருக்கும், முக்கோணம் டைப்பில் இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு அடுப்பு போட்டீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை தான் அடுப்பு போடுறோம். அதை நம்ம தானே குறித்து தரோம், பரணி நட்சத்திரத்தை தானே குறித்து தரோம். பொங்கல் வச்சாலும் எது வச்சாலும் சிரமமா இல்லையா? அப்போது ஒரு வீட்டில் பொங்கல் வைக்கிறீங்க, பொங்கல் வச்சுன்னா கற்பூரம் கொளுத்தி தானே நீங்கள் பொங்கல் வைக்கிறீங்க. அப்போ சுக்கிரன் வந்துடுறாருங்க ஆவாகனமாக. ஸோ வந்துடுறாரா? அப்போது அந்த பிளாட்பாரத்தில் கடை வச்சுங்க, தெராசு கையில் வச்சுருந்தால் கற்பூரம் கொளுத்தணும். எனக்கு தெராசே இல்லை சார், கீரைக்கட்டு தான் விற்கிறேன் சார். நான் கீரைக்கட்டு வச்சா கூட கற்பூரம் அந்த இடத்துல யாரும் காலு மிதிப்பதான இடத்துல சின்ன ஓடு மண்பானை ஓடை வச்சு அந்த சின்ன தகடு மாதிரி இருக்கும், இவ்வளோ தண்டி தான் இருக்கும், அந்த ஓட்டை வச்சு ஓட்டு மேலே கற்பூரம் கொளுத்தணும். இல்லைன்னா செங்கல் இருக்கணும், செங்கலோட பாவத்து இந்த ஹீட்டு தாங்கும். அந்த செங்கல் மேலே கற்பூரம் கொளுத்தி அதுக்கப்புறம் சாமி விட்டு முதல்ல போனி பண்ணுங்க. போனி போன வந்த போனி பண்ணுறவன் பேரம் பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளோ கட்டாலும் கொடுத்துருங்க. முதல் கட்டு தானே கொடுக்க போகிறீங்க. ரெண்டாவது கட்டுக்கு பேரம் பேசும்போது நீங்கள் சொன்ன லாபத்தை வச்சு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போ ஒரு கீரை கட்டி இவ்வளவு நான் வச்சுருக்கேன், நீ தான் முதல்ல வந்திருக்க, நீ எனக்கு முதலாளி அப்படின்னு புகழ்ந்துங்க. புகழ்ந்தா தான் அடுத்த கீரை கட்டு வாங்குவான். ஏன்பா வந்தவொடனே பேரம் பேசுறப்பான்னு சொல்லக்கூடாது. இது ஒரு அடுத்த கட்டம். இந்த கொட்டாயில் விட்டார் பாருங்க. அப்புறம் இதே மாதிரி வியாபாரிகள் அடுத்தடுத்து பிளாட்பாரத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு வியாபாரிக்கும் நான் சொல்லிடுறேன், சடசடன்னு முடிச்சிடுறேன். பச்சி கடை வச்சுருக்காரு, போண்டா கடை வச்சுருக்காரு, காலை நேரத்தில் கடை வச்சுக்கலாம் ஓகே. மாலை நேரத்தில் கடை வைப்பாங்களா, என்ன செய்யுது? மாலை நேரத்துக்கு மேலே கடை வைக்கிறவங்க நல்லா கட்டுங்க. 4 to ராகு காலத்தில் என் நேரம் வந்தாலும் சரி, அதுக்கு பேர் அந்த தோஷம் என்ன, பிரதோஷ காலம். அது எந்த ராகுகாலம் வந்தாலும் நீ கவலைப்படாதீங்க, பிரதோஷ காலம். வழிபாடு, ஐயா அருகம்புல் மாலையை வாங்கிட்டு வந்து ஒன்று அடுப்பு மேலே வைங்க, இல்லை கதம்பு வாங்கிட்டு வந்து அடுப்பு மேலே வச்சு பிரதோஷ காலம் வர்ற அன்னைக்கு மட்டும் நீ அருகம்புல் வாங்கிட்டு வந்தால் போதும். அருகம்புல் யாராருக்கு பிடிக்கும்? காலபைரவருக்கு போடலாம், நந்தீஸ்வரருக்கு போடலாம். நந்தீஸ்வரருக்கு மெயினாக போடணும், பிள்ளையாருக்கு போடுவாங்க. விநாயகருக்கு தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த பிரதோஷ டயத்தில் பிள்ளையார் நம்ம தேட முடியாது தொழில் பண்ணுற இடத்துல. அப்போ என்ன செய்யணும்? அப்போ பிரதோஷ காலத்துக்கு போகிறீங்க, நந்திக்கு நீங்கள் வாங்கிட்டு போகணும். பிரதோஷ காலத்துக்கு நீ வெறுங்கையோட போகக்கூடாது. நான் சந்தன பொடி வாங்கி கொடுத்துட்டேன், பச்சை சீமா பொடி வாங்கி கொடுத்துட்டேன், எதை வாங்கி கொடு, ஆனால் அரும்புல கொண்டு போ, நந்தீஸ்வரருக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்படி பின்னால் ரிவர்ஸ் வா. நந்தி கொம்புகளுக்கு இடையே சிவனை பார். நந்தியை வணங்காமல் நீங்கள் சிவனை வணங்க முடியாது. அப்போ தொழிலுக்கு என்ன சாரணும்? நீ இந்த பாவத்தை செஞ்சினா தொழில் நடக்கும். சரி, அப்போ 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இடம் நடத்துறதுக்கு ஒரு ரெமெடி. சரி சார், நான் இடையில இருக்கிறேன் சார், நான் சைக்கிள் வியாபாரம் பண்ணுறேன், வருமா? சைக்கிள் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு கவனத்திற்கு. ஏன் சைக்கிள் வியாபாரம்? சைக்கிளில் என்ன தொழிலாம் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் பேசினேன், 45,000 வியூவர்ஸ் போயிருக்காங்க. எண்ணி ஒரு வாரத்துக்குள்ள இந்த கண்ணத்து நல்லா பேசினேன். உப்பு வியாபாரம் பண்ண சொல்லி முத தொழில் தொடங்கும்போது உப்பு வியாபாரம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி இந்த சைக்கிள் வியாபாரம் பண்ணுறவங்க டிவி விற்பான், பிஸ்கட் விற்பான், முறுக்கு விற்பான். இது என்ன செய்யணும்? ஒரு ரோட்டில் ஒரு குழந்தை அழுதுட்டு போச்சுன்னா ஒரு டீயை கையில் கொடுத்துட்டு போய்கிட்டே இரு, துட்டு வாங்காத. உன் லைஃப்பில் அந்த வியாபாரத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை விழாது. இன்னும் பாருங்க, சில டீ கடையில் குழந்தைகளுக்கு பால் வந்து இந்த குடிக்கிற பால் இருக்கு இல்லையா, காசு வாங்க மாட்டேன்னு எழுதி போட்டிருப்பான், இலவசம்னு போட்டிருப்பான். ஏன்? அதை நம்ம மாதிரி ஆளு சொன்னதான், அதை பிக்கப் பண்ணிக்கிட்டா. இன்றைக்கி அந்த மாதிரி அந்த டீ ஒரு குழந்தை ரோட்டில் போகும்போது அழுதுச்சா, ஒரு டீயை கொடுத்துங்க, சரியாக போச்சு. ஐயா ராத்திரி 12 மணி வரைக்கும் நைட்டில் டீ வியாபாரம் வைப்பான். அவனுக்கு என்ன சார் பரிகாரம்? அது ஒன்று வரும்ல. ரோட்டில் படுத்து கிடக்கும் அனாதையாக, கைகால் ஊனமானவர் உள்ளாலோ இல்லை அனாதையாகவோ தன்னிலை மறந்தவர்களாகவோ இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவை வேணும் வேண்டாம்னு சொன்னால் கூட ஒரு டீயை கொடுத்துருப்பாங்க. அந்த டீ அவர்களுக்கு தேவாமிர்தம். அடுத்து மெடிக்கல். இன்னும் ஒரு 3 கண்டென்ஸ் முடிச்சுட்டு இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்துட்டு என்னுடைய உரையை நிவர்த்தி பண்ணிடுவேன். அப்போது இதெல்லாம் சொல்லிட்டீங்களா சார், வேறு அடுத்து என்ன சார் இருக்குங்க? ஐயா இங்கே வாங்க, மெடிக்கல் கார் வச்சுருக்கிறீங்க, உங்கள் மெடிக்கல் தொழில் இப்போ சுணங்கமாக இருக்குது, வரல எனக்கு ஏன் நடக்கலைன்னா ஒன்றும் நினைக்காதீங்க. பக்கத்தில் முதியோர் இருக்கும், அனாதை இல்லைன்னு இருக்கும், அவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணியிருப்பாங்க, தண்ணி கேன் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அப்ஸா விட்டுருங்க. அதை விட சிறந்தது காய்ச்சல் மாத்திரை, தலைவலி மாத்திரை, உடம்புல தைலம், டவலு, சோப்பு, இதெல்லாம் மெடிக்கல் சம்மந்தமாக கொடுத்து பாருங்க. அதுதாங்க தானம். எல்லோரும் சோறை கொடுத்து போனால் சோறு அவனுக்கு செமிக்குமா? சேருமா? நீ கொடுக்குற உணவு உனக்கு ஆகாமல் போயிருமே. ஆனால் இது ஆகும்ல, அமிர்தாஞ்சி ஆகும். ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க, தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க, அது ஆகும். ஒரு மூக்கு உறிஞ்சிற குழாய் இருக்கு இல்லையா, சின்ன அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுங்க, விக்ஸ் வீப்பரப்புன்னு சொல்லுவாங்களே, அது வாங்கி கொடுங்க. ஒரு இருமல் தைலம் வாங்கி கொடுங்க, இருமல் டானிக் வாங்கி கொடுங்க, எது வேணாலும் வாங்கி கொடுங்க. மெடிக்கல் ரீதியாக மெடிக்கல் அதை கொடுக்கட்டும். அந்த மெடிக்கல் ஷாப் அழகாக வரும். என்ன சார் எதுக்கு சார் இல்லை, எல்லாத்துலேயும் இருக்குல்ல. சரி சார், இதுக்கடுத்து என்ன சார் செய்யலாம்? இன்னும் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன். அப்போது என்ன சார் செய்யலாம்? அப்போது அந்த முதியோர் இல்லத்துக்கு ஜவுளி கடை வச்சுருக்க முதலாளி இருப்பாங்க இல்லையா,
பிளாட்பார்க்காரங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. உங்களால் ஏன்றது ஒரு டவல். இந்த மாதிரி எங்களுக்கு எதுக்கு பொன்னாடை போத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேச்சாளருக்காக அல்ல, இந்த இடத்தை அழகுபடுத்துவது ஆடை. மனிதன் ஆடை பாதி, மனிதன் பாதி. இந்த ஆடை கொடுத்தா தான் சுக்கிரன் வருவார், சந்திரன் வருவார். அதுக்காக தான் இந்த ஆடை கொடுக்குது. இந்த இடத்துல சுக்கிர வேட்சா கடாச்சம் இருக்கணும், லட்சுமி கடாச்சம்னு சொல்லக்கூடியது சுக்கிர கடாச்சம் இருக்கணும். அதுக்கு தானே சார், உண்மையா இல்லையா சார்? ஆடை உண்டாத்தான் அவனுக்கு அழகு இருக்கும். கடைக்காரன் உட்காந்துக்கிட்டு கோண துணி கட்டிட்டு இருந்தால் உட்கார முடியுமா? சிறப்பு இருக்காதே. அப்போ என்ன செய்யணும், ஒரு சாதாரண பிளாட்பாரி அவசக்திக்கு மாதத்தில் ஒரு நாள், எந்த நாள், சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அவன் கடையை ஒதுங்கி வச்சோ இல்லை ராத்திரி போகும் பொழுதோ, யாராவது பிளாட்பாரத்தில் ஒரு அனாதைகளாக இருப்பாங்க, தன் தலைவிரி குலமாக தன் சுயநனவற்று படுத்துக்கக்கூடிய இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டவல் கொடுக்கலாம். இல்லை அனாதைலத்துக்கு போனீங்கன்னா ஒரு டவல், ஒரு 10 டவல் 5 டவல் வாங்கினா வருஷத்துக்கு 2 தடவைனாலும் கொடுங்க போதும், இல்லை ஒரு தடவைனாலும் கொடுங்க. ஒரு அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை டவல் வாங்கி கொடுங்க போதும். ஒன்று ஜவுளி கடை தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னால் சனி பகவானுக்கு செய்வர்களுக்கு மட்டுமே தன் தொழில் ரீதியாகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 11ஆம் இடத்துக்கு உண்டான யோகத்தை கொடுப்பார். வேறு யாருக்குங்க 11ஆம் இடத்தை கொடுத்துருக்கோம்? சனிவான் தானே கொடுத்துருக்கோம். 10ல் சிறப்பிச்சா 11ல் உன்னை சிறப்பிச்சுக்க அப்படிங்கிறாரு. சரி சார், இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். 2ல் ஒன்றா பார்த்துருவேன் அப்படிம்பாங்க. நல்லா கேட்டுக்கோங்க சார், இது நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும். நான் உங்களுக்காக அந்த காமெடி சப்ஜெக்ட். ஏய் ஒன்று 2ல் ஒன்று பார்த்துருவேன்டா அப்படிமா. எல்லோரும் பார்ப்பாங்க, என்ன சார்? அதில் ஒருத்தர் சொல்லுவான், 2ல் ஒன்று நடக்காமலா போதுமா. இந்த 2ல் ஒன்று நடக்காமல் போனால் என்ன கட்டினா 2ஆம் இடத்துக்குங்க, 1ஆம் இடத்துக்கு வாங்க, விரலை விட்டு எண்ணி பாருங்கள் எத்தனாம் இடம்னு பாருங்கள். வந்துருச்சா? 2ஆம் இடத்துக்கு தன யோகம், 11ஆம் இடத்துக்கு சிறப்பத்தரும். நீங்கள் 12ஆம் இடத்துக்கு கண்டன்ஸ் பண்ணுங்க, அயன சயன யோகம் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ரிஷப வீட்டுக்காரன், அவன் 2ஆம் இடத்துக்காரன், அவன் புலம்புவான், 2ல் ஒன்று பார்த்துவேன், எனக்கு 2ல் ஒன்று தெரியாமலா இருக்க போது அப்படிமா. அவன் எங்கே செல்வான்? மீனை வீட்டை தூக்கி போடுங்க, மீனோட சுக்கரம் உச்சம் இல்லையா? 2ஆம் வீட்டுக்காரன் சுக்கரம் உச்சம் இல்லையா? அங்கே குரு ஆட்சி இல்லையா? அங்கே புதனானவன் நீசம் இல்லையா? புத நீசமான என்ன அப்போ சொன்னார் சார், சொன்னார் கண்டாந்திர நட்சத்திரத்தை பற்றி சொன்னார் சார். உங்களுக்கும் தெரியும்ல சார், அஸ்வினியும் ரேவதியும் சந்தித்தால் கண்டாந்திர நட்சத்திரம் சொன்னார். அப்போ ரேவதி 4 சார் தான் சொன்னாங்க. ரேவதி நட்சத்திரமோ சார் பேர முடிச்சுருவேன் 2 நிமிஷம். அப்போ ரேவதி நட்சத்திரமோ அஸ்வதி நட்சத்திரமோ சார் கண்டாந்திர நட்சத்திரத்தை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை, புதுமையாக சொல்கிறதுக்காக தான். அஸ்வினியும் அப்புறம் ரேவதி சொன்னாங்க இல்லையா, இதைத்தான் அன்றைக்கே பெரிய ஆள் சொல்லிட்டாங்க, தலைக்கும் வாளுக்கும் ஆகாதுடான்னாங்க. கை தட்டுங்களேன், இதுக்கு நல்லா தானே இருக்குது பாயிண்ட்டு. தலைக்கு வாளுக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்க. தலை அது மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், கடைசி நட்சத்திரம் என்னென்ன ரேவதி, தலை வாள் ஆகாதுன்னு சொன்னது அப்பவுமே பெரிய ஆள் சொல்லிட்டாங்களே. உண்மையா இல்லையா சார்? அதே அன்றைக்கி சொன்னாங்க இல்லையா. அப்போ தலைக்கு வாழ ஆகாதுன்னு சொன்னது இது ஒரு காரணம். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சார். போதுமா நான் பேசணுமா சார்? அப்போது தலைக்கு வாழ ஆகாதுன்னு சொல்லிட்டேன்னா சரி, 10ஓட 11, அத்தோட இது 1. இது என்ன சார் கான்செப்ட்டு? 10ஓட 11. ஐயா 10ஆம் இடத்துல வேலை பார்க்குறவன் சொந்த வியாபாரம் பண்ணான்னு நினைக்காதீங்க. அடிமை தொழில் பார்ப்பான், ஒருத்தன்ட்ட வேலைக்கு போவான், ஒருத்தட்ட வேலை செஞ்சு பார்ப்பான், நல்ல கூலி கிடைக்காது. பேரை மேய்ச்சிட்டு வேலைப்புமா கிடைக்காது. நல்ல வேலை வைப்பான் கிடைக்காது. ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் கிடைக்காது. 10ஓட 11. என்னடா அத்தோட இது 1? இதுதான் கான்செப்ட் சொல்ல வர்றது. ஐயா வேலை பார்க்குற, என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்பேன். இந்த மாதிரிம்மா ஒன்றும் வேண்டாம், கோயிலுக்கு போ, கோயில் உழவரப்பணின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த உழவரப்பணி மாதிரி பெருமைக்காக வேலை பார்க்காத. கிழிஞ்ச சட்டை போட்டாலும் சரி, அழுக்கு சட்டை போட்டாலும் சரி, அங்கே தொடப்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய வேலையை பாரு. கர்மா எங்கே இருக்குது? தொடப்பத்தை எடுத்த சனீஸ்வரனுக்கு என்ன தொழில் பிடிக்கும்? நீசத்தை அகற்றக்கூடிய தொழில் எது செஞ்சாலும் சரி. அங்கே இருக்க கசடா, அங்கே சின்ன சின்ன குழந்தைங்க மலாச்செல்லாம் கழிச்சிருக்கோம். சும்மா வெக்கத்தை பார்க்காத, முடிஞ்சாத்து ஒரு விடுக்கலைன்னா பிளிச்சிங் பவுடர் போட்டு விட்டுரு. அட ஒரு 10-20 ரூபாய்க்கு பிளிச்சிங் பவுடர் வாங்கியா, உன்னால் எவ்வளோ போட முடியும் போடு. அந்த 10ஓட ஒன்று செய்யு, 11ன்னு ஒன்று வந்துடும். 10க்கு 11 2ஆம் பாவகம். அந்த 10க்கு உண்டான கூலி என்னைக்காவது ஒரு ரூபத்தில் எவன் ரூபத்தில் அவனுக்கு வந்து சேர்ந்துருமே. அதனால தான் 10க்கும் 11க்கும் சனியை பாவானை கொண்டு போய் வச்சோம். ஆனால் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று, இத்தோட இதை சேர்த்துட்டேன்னா அத்தோட அது ஒன்று வந்துடும். சரி, இது ஒரு பாவகம் முடிச்சாச்சு. அதுதான் இது, இதுதான் அது. இது என்ன சார் கான்செப்ட்டு? இதை நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதோ உங்களை சிரிக்க வைக்கணும், காமெடி கேட்காத இந்த இது சொல்லி தந்திருக்கேன். கிரகத்தையும் நட்சத்திரத்தையும் என்னென்னா போர் அடிச்சிடணும். அதுதான் இது, இதுதான் அது. அதுதான் எது? அதுதாங்க இது. சரி, அதுன்னா என்னது? கடந்த காலத்து திசை. நேற்று கூட முடிஞ்சிருக்கோம், இல்லை நீ காலை கூட திசை வந்திருக்கும். இல்லை சார், ஒரு திசை வந்திருக்கும். அது நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கோம். இப்போ நடப்பு தசை ஒரு 7 வருஷமோ, இல்லை சூரிய தசையான 6 வருஷமோ,
இல்லை வேற ஒரு திசையே வரும். நடப்பு திசை உன்னை வழி நடத்தும். இதை வச்சே நீ உன்னுடைய லைஃப்பை ஸ்டடி பண்ணிட்டேனால் அடுத்த திசையானது அதுதான் இதுதான் அது. அப்போ அந்த திசை என்ன செய்யும்? வரக்கூடிய கம்மிங் திசை உன்னை வெல்கம் பண்ணும். எப்படி நடந்தால்? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுறுத்திட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உண்டியல் ஒன்று வாங்கிக்கோங்க, மண் உண்டியல் ஒன்று வாங்கிக்கோங்க, அதில் மஞ்சள் தடவிக்கோங்க. அது மேலே முடிஞ்சால் மஞ்சள் துணி வைங்க, இல்லைன்னா போதும். அந்த உண்டியலை தினம் ₹1 சேர்த்து வைங்க. எப்போ சார் போடணும்? வேலைக்கு போயிட்டு வந்து போடுங்க. காசு இல்லை சார்னா விட்டுருங்க. மறுநாள் காசு எடுத்த அன்றைக்கி என்னன்னைக்கு கிடைக்குதோ அந்த உண்டியலை நீங்கள் போட்டேன்னால் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். சிறுசேமிப்பு ஒன்று தான். சனி பகவான் வந்து உங்களுக்கு பின்னால் ஃபியூச்சர் லைஃபுக்கு உண்டானதை ஒரு பிளானிங்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ₹10 போட்டோமே அப்படின்னா அதுக்கு தான் சொல்லுவான், ₹10 தார ஒரு உணப்பு தட்டும் தார அப்படிமா. அது மாதிரி நினச்சிக்கிறாருங்க. ரஜினிகாந்த் படத்தில் பாருங்கள், ₹10 காயின்ஸை சுண்டி போடுவார், மேலே போயிட்டு கீழே ஒரு கையில் அடிச்சு போடுவார். இன்றைக்கி டாஸ் போடுறீங்க, காசை தூக்கி மேலே வர்றீங்க, அது வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ணுது. இந்த ₹1 காசை தூக்கி உண்டியில் போடுங்க, உங்கள் வாழ்க்கையா இருக்குதா இல்லைன்னு அது நிர்ணயம் பண்ண போதுங்க. அப்போ சனிவான் வரலையா? அதுக்கு தான் முன்னாடி ஒரு இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியை பேல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டான். ஒரு உண்டியல் படம் போட்டு ஒரு தென்னை மட்டை வெட்டின மாதிரி போட்டிருந்தான். தென்னை மட்டை பாவகம் உண்டியல் போட்டு அதில் ₹1 உண்டியல் போடுற மாதிரி வச்சுருப்பான். இன்னொரு சிம்பிள் பன்றி பணம் இருக்கும், உண்டியல் போட்டிருப்பான். அந்த உண்டியில் வராகி அவதாரம் போட்டிருப்பான். பஞ்சமத்தி இதில் பிறந்தவன். நான் சம்பாதிச்செல்லாம் பஞ்சா பறந்து வச்சு சொல்கிறவன் அந்த பன்னி பணம் போட்ட உண்டியில் காசு போடுவான். ஸோ இந்த மாதிரி சகன நிமித்தமாகவோ கிராமத்தின் நிமித்தமாகவோ பரிகாரங்கள் நிறையா கொட்டி கிடக்கு. இது மாதிரி நீங்கள் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன செய்திகளுமோ சேகரிச்சுக்கிட்டு முடிஞ்சால் பாயிண்ட் எடுங்க. நாங்கள் ஜோடத்தை பற்றி சொல்ல தான் வந்தேன், நட்சத்திரத்தை பற்றி சொல்ல தான் வந்தேன். எனக்கு கற்றுக் கொடுத்த முதல் குருநாதர் இந்த மாதிரி பஞ்சாங்கம் தான். நான் ஆசிரியர் எனக்கு முதல்ல எனக்கு அமையலை, ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டேன், அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு தான் இப்போ ஒவ்வொரு மீட்டிங்காக போய் எங்கள் பெரிய பெரிய குருநாதரோட ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு விஷயங்களை தேடிக்கிட்டேன், நல்ல முறையில் வந்துக்கிட்டேன். இந்த இனிய வாய்ப்பு கொடுத்தது சார் எனக்கு சாதாரணமாக கொடுக்கல. அவங்களுக்கு இருக்கிற பழக்கத்துக்கெல்லாம் இந்த மேடைக்கு இங்கே இடம் காணாது. தினம் ஒரு மீட்டிங் போடலாம், அந்தளவுக்கு பழைய வச்சுருக்குறாங்க, அந்தளவுக்கு புதிய ஆட்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்துக்கு வந்து எனக்கு பெருமை சத்து கொடுத்தாங்க. நான் ஒரு கருத்தரங்க போட்டோம், சார் தான் எங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தாங்க. வந்து போயிட்டு கலக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தேன், இப்போ நான் ₹1000 கொஞ்சம் சாதம் வாங்கலாம். அந்தளவுக்கு எனக்கு நான் மாதத்துக்கு ஒரு கொஞ்சம் தான் பார்ப்பேன். நான் டீ கடை வச்சுருக்கேன். என் டீ கடை நேரம் காலைல 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சிருவேன். 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்கு முடிச்சிருப்பேன். ஆள் இல்லாத ஊரில் ஆள் இல்லாத டீ கடை போட்டிருக்கேன், ஒரு ஆள் தான். ஏன்னா ஜாதகம் படிக்கணுமே. ஸோ இதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் இடங்களுக்கு வந்தீங்கன்னால், கருத்தரங்கு வந்தீங்கன்னால் சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்கோங்க. தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு பயன்படும். தொழில் சார்ந்த பரிகாரங்களை நான் சொல்லிட்டேன். இதை விட உங்களுக்கு தொழில் ரீதியான உங்களுக்கு உண்டான மெசேஜை அடுத்த வரக்கூடிய எங்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, அவங்க சொல்லி இந்த ஒரு கருத்தை சிறப்பிப்பாங்க. உங்கள்கிட்டருந்து இந்த நிறைவான சொற்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் கூறிய உரைகளில் குற்றம் குறை எது இருந்தாலும் ஐயனை மன்னித்து ஏற்றுக்குங்க. சிறிய சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்தாலும் நல்ல நிறைவான ஒரு சந்தோஷத்தில் நீ பேசுன்னு சொன்னாங்க. அதனால் நான் இந்த உங்களுக்கு உற்சாகம் வர்றதுக்காக தான் படபடன்னு பேசினேன். நானும் மெல்ல பேசணுமா நீங்கள் தூங்கிடுவீங்க எண்ணத்தில் தான் வேகமாக பேசினேன். நன்றி, வணக்கம்.